உங்க நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, நல்லாட்சி கொடுக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். இந்த பாருங்க, திமுக கவுன்சிலரோட பையன் ஒரு பொம்பளையால போயிட்டு வெட்டியிருக்கான் முன்விரோதமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோ 17 வயசுக்குள்ள திமுக கொடி கட்டின ஒரு காரு விட்டு ஏத்தி கொண்டிருக்கான். சரி, அதெல்லாம் போதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல போன ஆட்சியில வீடு உங்களுக்காக ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாசம் தரோம் அந்த மாசம் தரோம் அப்படின்னு ஒதுக்கி 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 கடைசியில இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நேர போராட்டத்திலே இறங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்சியில போராட்டத்துல இறங்கும் போது அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. பட் இந்த ஆட்சியில யார் வேணாலும் போராட்டம் பண்ணலாம். ஏன்னா விஜயண்ணா மக்களுக்கான ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சோ அதனால அந்த போராட்டத்துல குதிச்சுட்டாங்க. குதிச்சு அவங்களே சொல்றாங்க, இது டிவிக்கு ஆட்சியோட பிள்ளையே இல்ல, போன ஆட்சியில எங்களுக்காக ஒதுக்குறேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க. இப்ப போயிட்டு நாங்க போய் அங்க ஆபீஸ்ல போய் கேட்டா அப்படி ஒரு ஃபைலே வரலன்னு சொல்லிட்டு 100 ஃபைல் எடுத்து எங்க கையில காமிக்கிறாங்க. அப்ப எங்களை ஏமாத்தினா அந்த மா சுப்பிரமணியம் வந்தே ஆகணும், எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இப்படி அங்க இங்க தேடி பார்க்கும் போது போராட்டம் நடக்குதான். காரணம் யாரு, என்ன செயல் அப்படின்னு பார்த்தா அவங்கதான், இல்லன்னு சொல்லல. ஆஹா, கன்ஃபார்ம் அவங்கதான் காரணம். நாங்க வீடியோ பேசிட்டு இருக்கேன், காரணம் எங்களுக்கு தெரியல.